அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல கூகுள் குரோம்ல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிற வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அதிகமாக பேசாம நான் டைரக்டா வீடியோக்குள்ளேயே போயிடுறேன். அதுக்கு முன்னால இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஃபர்ஸ்டா பார்க்க போறது சர்ச் ரிசல்ட் டு பிடிஎஃப். நீங்க கூகுள்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்றீங்க. அந்த சர்ச் ரிசல்ட் உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல ஆஃபீஸ்ல இருக்கிற ஒருத்தருக்கோ தேவைப்படுது. அவருக்கு உடனே நீங்க போனை போட்டு இந்த மாதிரி நீ சர்ச் பண்ணினா உனக்கு அந்த ரிசல்ட் கரெக்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்றதை விட நீங்க சர்ச் பண்ண ரிசல்ட்டை அப்படியே பிடிஎஃபா அவருக்கு அனுப்பலாம். எப்படின்னா என்ன தேவையோ அதை சர்ச் பண்ணிக்கங்க. இதை வந்த இந்த ரிசல்ட்டை அப்படியே கண்ட்ரோல் பி கொடுங்க. உடனே பிரிண்ட்டுக்கு போகும். அதில் பிரிண்ட் டு பிடிஎஃப்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபைல் நேம் கொடுத்துக்கங்க. இப்போ சேவ் பண்ணிக்கங்க. இதையே நீங்கள் அப்படியே வாட்ஸ்அப்லேயோ இல்லை இமெயிலையோ நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இந்த பிடிஎஃப் அனுப்புறதுனால என்ன யூஸ்னா சேம் அப்படியே அந்த லிங்கோடையே போகும். மறுபடியும் தனியாக நீங்கள் சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணி எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த லிங்க்கு ஒர்க் ஆகும். செகண்டாக பார்க்க போகிறது வியூவர் அண்ட் பிளேயர். ஒரு இமேஜோ ஒரு பிடிஎஃப் ஃபைலோ ஆடியோவோ வீடியோவோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ வியூவர், பிடிஎஃப் வியூவர், MP3 பிளேயர், மீடியோ பிளேயர் தேவைப்படும். இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட குரோம்லேயே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஓப்பன் வித் கொடுத்துட்டு கூகுள் குரோமை சூஸ் பண்ணிக்கங்க. இப்படியும் ஓப்பன் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே ஃபோட்டோவை ட்ராக் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் ட்ராப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். முடிஞ்சவங்களை கொண்டுட்டு உங்களை காப்பாற்றிக்கணும். எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்மகிட்ட இல்லைன்னா கூட இந்த முறையிலையும் குரோமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேர்டா பார்க்க போகிறது டார்க் மோட் தீம். இது என்ன பர்பஸ்க்குன்னா நம்ம பேட்டரியை சேவ் பண்ணிக்கிறதுக்கும் நைட் டைமில் பார்க்குறப்போ அந்த பிரைட்னஸ்ஸு நம்ம ஐஸை பாதிக்காமல் இருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். குரோமில் டாப் ரைட் சைடில் 3 டாட்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். தீம்ஸ் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தேர்டாக இருக்கிற டார்க் மோட் தீமை சூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. ஃபோர்த்தாக பார்க்க போகிறது 3D வியூவர். அதாவது நம்ம எந்த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை நினைக்கிறோமோ அந்த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும். வேணும்னா அது கூட சேர்ந்து ஃபோட்டோவும் எடுத்துக்க முடியும். வாங்க இதை ப்ராக்டிக்கலாகவே பார்ப்போம். சர்ச் பாரில் உங்களுக்கு எந்த அனிமல் வேணுமோ அந்த அனிமலோட பேரை டைப் பண்ணுங்க. நான் சீட்டாக்னு சிறுத்தை பேரை டைப் பண்ணுறேன். பாருங்க, இதில் வியூ இன் 3Dன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து வியூ இன் யுவர் ஸ்பேஸ்ன்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க சீட்டாக் வந்து நம்ம இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து நின்றுச்சு. இதோட சைஸை வந்து பெருசு சின்னதுங்கிறத மாற்றிக்கலாம். அதே மாதிரி வியூவில் சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ எது வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு சும்மா ஒரு டைம் பாஸிங்க்கு மட்டும்தான். வேணும்னா அது கூட போய் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு சும்மா ஒரு ஃபன் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டாக சொல்ல போகிற எல்லா ட்ரிக்ஸும் ஒரு டைம் பாஸ்க்கு மட்டும்தான். உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலை வாங்கி இது மாதிரி செஞ்சு காமெடி பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸை ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம காமெடி ஆயிடுவோம். அதையும் யோசிச்சுக்குங்க. சர்ச் பாரில் கூகுள் மிரர்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகிற elgoog.im கிளிக் பண்ணுங்கள். இப்போ மிரர் எஃபெக்டில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் தலையில தான் வரும். அடுத்ததாக சேம் சர்ச் பாரில் கூகுள் அண்டர் வாட்டர்னு கொடுங்க. அதில் ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகிற elgoog.im கிளிக் பண்ணுங்கள். இப்போ கூகுள் வந்து தண்ணிக்குள்ளே மோந்துட்டு இருக்கும். நீங்கள் என்ன தேடினீங்கனாலும் கூகுள் வந்து உள்ள டோட்டலாகவே மூழ்கிடும். அடுத்து சேம் சர்ச் பாரில் கூகுள் கிராவிட்டின்னு டைப் பண்ணுங்கள். செகண்டாக டிஸ்பிளே ஆகிற elgoog.im கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக சர்ச் பாரில் கூகுள் டூ எ பேரல் ரோல்னு டைப் பண்ணுங்க. ஸோ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா elgoog.im இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த கூகுள் உங்களுக்கு இப்படி சுற்றி வந்து தான் நிற்கும். அடுத்ததாக கூகுள் ஸ்ப்ரிங் ஸ்டைல்னு சொல்லி டைப் பண்ணுங்க. elgoog.im கிளிக் பண்ணுங்க. ஒரு ஸ்ப்ரிங் எஃபெக்டில் கொண்டு வந்து கூகுள் நிற்கும்.
அடுத்ததாக கூகுள் ஜிப்பர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். elgoog.im கிளிக் பண்ணுங்கள். சும்மா இப்படி டிஸ்பிளே ஆகும். இதில் அந்த ஜிப்பை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகும். ஸோ இது எல்லாமே சும்மா ஒரு டைம் பாஸிங்க்கு, ஒரு ஃபன்காக மட்டும்தான். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ தெரியாதவங்களுக்கு யூஸ் பண்ணி டைம் பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.